வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வாய் துர்நாற்றம் ஏன் ஏற்படுது அதற்கான காரணங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். ஒரு சிலர் இருக்காங்க, வாயை திறந்தாலே பக்கத்தில் இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு வாய் ஸ்மெல் வரும். ஆனால் அவங்க சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த துர்நாற்றம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எதிர்த்தாப்புல உட்காந்து பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த துர்நாற்றம் வீசும். இது எதனால் வருது, என்ன காரணன்றதை பற்றி பார்க்கலாம். வயிறு கோளாறு உள்ளவர்களுக்கு நிச்சயமாக வாய் துர்நாற்றம் ஏற்படும். அதாவது அல்சர் நோய் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா துர்நாற்றத்தெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அது இல்லாமல் புகையிலை, வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய வாய் துர்நாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைபாட்டினாலையும் வாய் துர்நாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? அதெல்லாம் மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா தொண்டையில் உள்ள டான்சில் சுரப்பி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலையும் வாய் துர்நாற்றம் ஏற்படும். உணவு குழாய், உணவு மண்டலத்தில் ஏற்படும் வியாதிகள், ஒரு வழி பாதையான இந்த உணவு பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உணவு பையிலேருந்து அந்த அமிலம் மேல் நோக்கி போகும். இதனால் கூட வாய் துர்நாற்றம் ஏற்படும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பார்த்திங்கன்னா சரியாக ஜீரணம் ஆகலைனாலையும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு குழாய் வழியாக உள்ளே போயிட்டு இரைப்பையில் தங்குது. அது ஒரு 4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகியிருக்கணும். அதாவது அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே ஜீரணம் ஆகலைனாக்க உணவு மண்டலத்தில் தங்கிடுச்சுனாக்க வயிற்றில் ஏற்படும் ஒரு விதமான புளித்த நாற்றம் வாயு வழியாக சேரும். இதுவும் ஒரு வகையான ஒரு துர்நாற்றம் தான். இது போன்ற சில காரணங்களால் துர்நாற்றம் ஏற்படும். நம்ம உடலுக்கு பசி என்ற ஒரு உணர்வு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி சாப்பிட்லனாலையும் அந்த டைமில் நம்மளுக்கு அல்சர் ஏற்படும். அதனால் வாய் துர்நாற்றம் ஏற்படும். இது போன்ற சில காரணங்களால் தான் வாய் துர்நாற்றம் ஏற்படுது. இந்த வாய் துர்நாற்றத்தை போக்க சில இயற்கையான வழிமுறைகளை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.